இருந்தால் இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே இந்த இயற்கை சார்ந்த சக்திகளை நம்ம உருவாக்கி சந்தோஷமாக வாழணுன்ட்டு இந்த ரூமில் நமக்கு சொல்கிறாங்க. மரங்களை நடணும், நம்ம டீசல் மண்ணெண்ணெய் அதை அறவே ஒழிக்கணும், இயற்கை வழி சார்ந்த அந்த சக்திகள் நம்ம யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிக் காருங்க, எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க, முக்கியமாக நமது ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை விவசாயம், உணவு பெருக்கம், நம்ம நல்ல இடத்துல ஃபெர்டிலைசர் போடாமல் இன்செக்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கணும். கீழே இன்செக்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க, இன்செக்ட்ஸ் அவங்கள எல்லாத்தையும் நம்ம உருவாக்கணும், பாதுகாக்கணும். அப்படி செஞ்சோம்னா ஒரு அழகான ஒரு பூமியை நம்ம உருவாக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கோசம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நம்ம பிள்ளைங்க எந்த தப்புமே பண்ணல. ஆகவே நம்ம செய்த தப்பை நம்ம பொறுப்பு உணர்ச்சியோடு நம்மளை அதை சரி பண்ணி இந்த பிள்ளைங்களுக்கு முக்கியமாக ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வருங்கால அருமையான ஒரு எதிர்காலத்தில் உருவாக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த நியூசிலாண்டில் இப்பேற்பட்ட ஒரு அழகான முயற்சி எல்லாம் பண்ணியிருக்காங்க. டீம் பாப்பா எக்ஸிபிஷனில் நான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இங்கே இருக்குது. இது உள்ளே வர்றதே ஒரு மகிழ்ச்சி. அது மாதிரி ஒரு பூமி உருவாக்க முடியுமா? பாருங்கள், எவ்வளோ கலர், பச்சை கலர், பறவைகள் சத்தம், பசுமாட்டு சத்தம். ஒரு காலத்தில் நம்ம பூமி அப்படி தான் இருந்தது. ஆடுகள் சத்தம், வெள்ளாடு, செம்மறியாடு, அதெல்லாம் கழிச்சு குருவிகள் சத்தம், குருவி பாட்டு. இப்போ தானே இந்த ஆண் சத்தம், பஸ்ஸு, ரயிலு, ஏரோப்ளேனு எல்லாம் இது மாதிரி பண்ணிட்டு மீண்டும் அப்பேற்பட்ட வாழ்வு வருமா? நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம கட்டாயம் நம்மளால் முடியும். மனுஷன் நல்லவன், நல்ல ஒரு செயல்களை செய்யக்கூடும். அற வழியில் அவன் நடக்கும், அந்த நம்பிக்கை இருக்குது.